அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அருமை சபாக்கள் தாமியங்கள் தாமியங்கள் படிமார்கள் தலைவர்கள் மீதும் குறிப்பாக புனிதமே 43வது வருட ராத்திபுத்தூர் ஜலாலியா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் என்று இறைவாக்குமாக ஆமீன் என்று துவா செய்வதற்காக தலைமை உரையை ஆரம்பம் செய்கிறேன். தமிழர்களில் இங்கு சிறப்பு வகை புரிந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபிஸ் ஷேக் அப்துல்லா ஜமால் எம்ஏ அவர்களே, மௌலானா அல்ஹாஜ் டாக்டர் தைக்கா சதகா ஆலிம் அவர்களே, தலைநகர் மஜ்லிஸ் இந்தியா தலைமை இமாம் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி PhD அவர்களே, சிங்கப்பூரிலிருந்து சிறப்பு உரையை தெரிந்திருக்கும் மௌலானா அல்ஹாஜ் முகமது மொஹிதீன் எம்ஏ அவர்களே, மௌலானா அல்ஹாஜ் நூருதீன் ஷாஃபி அவர்களே, மௌலானா அல்ஹாஜ் அப்துல் நசீர் சாஜி அவர்களே, மௌலானா அல் ஹாஃபிஸ் முகமது ஹனீஃப் ஜமாலி அவர்களே, இப்போ மஸ்ஜித் இந்தியா இமாம் யாசர் அரஃபாத் அவர்களே, மௌலானா அபுசாலி ஆலி அவர்களே மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு வகை தந்திருக்கும் இஸ்லாமிய சமுதாய காவலர்களான உலமா பெருமக்களே, பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு வகை தந்திருக்கும் பன்னாட்டு தொழில் அதிபர்களே, சகோதர சங்கத்தின் தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, இந்நிகழ்ச்சிக்கு பொறுப்புகளாக வந்திருக்கும் பெரியவர்களே மற்றும் இஸ்லாமிய சமுதாயத்தின் கண்களாக விளங்கும் எனது வசதிக்குரிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ மணிகளே, இளம் சிறார்களே, யாவரையும் வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாபெரும் 43வது வருட ராத்திபுத்தூர் ஜலாலியா மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கும் முபாரக்கான இவ்வேளையில் சிறப்புரை ஆற்ற தமிழகத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் மார்க்க மேதை மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபிஸ் ஷேக் அப்துல்லா ஜமாலி எம்ஏ அவர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்று உலகளவிலே தமிழ் வாழும் முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் மிகவும் பிரபலமான சிறந்த ஆய்வாளர்களாக பேசியிருக்கிறார்கள். இன்று குழப்பமான காலகட்டத்தில் குழப்பவாதிகளுக்கு மத்தியில் நாள்தோறும் நேரடியாக மீடியாக்கள் மூலமாகவும் தக்க பதில்களை கொடுத்து வருபவர் அதற்காகவே தன்னை அர்ப்பணித்திருப்பார் மற்றும் பலவேறு மார்க்க பணியை புரிகின்ற அறிஞர் அந்த அருமையான தலைப்பில் அற்புதமாக சிறப்பு நிகழ்த்த இருக்கிறார்கள். அனைவரும் செவிலித்து அமெரிக்காவுக்கு அவரின் உரையை கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாபெரும் ராத்திபுத்தூர் ஜலாலியா மஜ்லிஸுக்கு அரும்பாடு பெற்ற மலேசியா கலீஃபா மௌலானா மௌலவி அல்ஹாஜ் இமேதுல்லா ஆலிம் பாபு அவர்களுக்கும் அவருடன் இணைந்து செயல்பட்ட அத்துணை நண்பர்களும் எல்லா வல்ல அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனைத் தொடர்ந்து வரையில் உள்ள நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மரியம் தொழுகைக்கு பிறகு நமது ஆலிம்சாவாலை மஸ்ஜிதில் சிறப்பான திக்ரு மஜ்லிஸ் நடைபெறுகிறது. இறுதியில் மிக சிறந்த ஆலிம் பெருந்தகையின் சிறப்பு துஆவில் கலந்து எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளை பெறுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் அருமை நபி
ஷஃபாத்தை பெற்று நாம் பெற்று மக்களாக எல்லாருடைய அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வபில்லாஹி தௌஃபீக் ஹிதாயா வஸலாம் பரக்காத்துஹு. நான் என்னை பேச்சு ஒரு ரசூலுல்லாஹ்வே ஒரு கீதம் பாடி நமக்கு இருக்கின்றேன். Salatullah salamullah ala taha rasulillah. Salatullah salamullah ala yasin habibillah. Ilayonu awan malatuhalum ya kuat salawat nabi nilaiwat nanu அவர் பேரில் சொல்வோம் சலவாத்தை. சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ். இருள் சேர் கொடிய உலகம்தான் இதெல்லாம் நீக்கும் பெருமானார். அருள் சேர் அண்ணல் நபி மீது அன்புடன் சொல்வோம் சலவாத்தை. சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ். புனித மனித தம்மை பெற புகழ் சேர் வாழ்கின்ற மனித புனித நபி மீது அன்புடன் சொல்வோம் சலவாத்தை. சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ். சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசின் ஹபீபில்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.